ஸ்டாலினின் உளறல்கள் நிறைய உளறியிருக்கார். என்னென்னா வடிவேலு காமெடியை வச்சு உளறியிருக்கார். கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூறான் அப்படின்னு வடிவேல் டைலாகை பேசியிருக்கார். யாரை பற்றி பேசுகிறாரு? கொடுத்த காசுக்கு மேலே என்னவா கூறான்னா எடப்பாடியே சொல்கிறாராம். என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பிஜேபியை என்னமா கூவுறாரு அப்படின்னா பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டு கூவுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். அதனால தான் வடிவேலு காமெடியை அப்படி ஜாயின் பண்ணி பேசியிருக்கார். ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான்னு அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு கூவுறது யார்? அதை பார்க்கணும்ல. ஸ்டாலினா இல்லை எடப்பாடியா அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான்னு சொல்கிறதுக்கு, மற்றவங்களை சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. காரணம், கொடுத்த காசுக்கு அதிகமாக கூவுவர் ஸ்டாலின் தான். எப்படின்னா, நீட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தார். நாட்டு மக்கள் மேலே உள்ள அக்கறையா இல்லை மாணவர்கள் மேலே உள்ள அக்கறையா? மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அக்கறையா? ஒன்றும் கிடையாது. இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி முதலாளிகள் எல்லாம் கொடுத்தாங்க காசை அள்ளி திருப்பி நம்ம நீட்டை நிறுத்துங்க. அவங்ககிட்ட வாங்கின காசுக்காக கூவினார் இவர். நீட்டு தேவையில்லை, நீட்டு விலக்கு மசோதா, நீட்டுக்கு எதிராக கையெழுத்து. இந்த நாடகம் பூரா எதுக்காக? கொடுத்த காசுக்கு மேலே இவரையும் ஒரு பையனும் கூவினார், உதயநிதி. அதனால தான் 1 கோடி கையெழுத்து. இப்போ எங்கே போச்சு? கொடுத்தவன் பணத்தெல்லாம் மொங்காம் போட்டு சரியாகவும் கூவலை, வேலை அதோடு நிறுத்திக்கிட்டார். அடுத்தது கொடுத்துக்கிற காசுக்கு ஒரு மேலே கூவுனது யாருக்குன்னா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது அவர் செந்தில் பாலாஜியை பற்றி பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் அவ்வளவு மோசமானவர் அப்படி இப்படின்னுலாம் பேசினார். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அண்ணா பெரிய அமௌண்ட்டு சம்பாதிச்சார். போயஸ் கார்டன்லேருந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்தது. அந்த பணத்தை கொண்டாந்து அதிமுகவில் தினகரன் பக்கம் போய் பார்த்தார், ஒன்றும் ஓடலை. செந்தில் பாலாஜி நேராக ஸ்டாலின் காலில் விழுந்து, இந்தாங்கப்பா இவ்வளவு கோடி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கோடிகளை கொட்டினார் ஸ்டாலின். அப்போ கொடுத்த காசு வாங்கினதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கொடுத்த காசு கையில் கிடைச்ச உடனே என்னமா கூனார் தெரியுமா? அதுக்கடுத்து வீடியோவை பார்க்கணும் நீங்கள். ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. அதுவும் 5 முறை எம்எல்ஏவாக இருக்கிறார். 2வது முறையாக மினிஸ்டராக இருக்கார். நாள்தோறும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவர். அப்படிப்பட்டவர் இல்லை, அவ்வளவு புகழ்ந்து பேசினார் செந்தில் பாலாஜியை பற்றி. ஒரு காலத்தில் அன்னைக்கு பேசினது என்ன வாயின்னு வடிவேல் சொன்னபடி, இன்றைக்கி பேசினது என்ன வாயின்னு ஸ்டாலின் தான் சொல்லணும். அவ்வளவு பாராட்டி பேசினார். இலாக்கா இல்லாத அமைச்சரை கொடுத்தார். ஏன் இலாக்கா இல்லாத அமைச்சரை கொடுத்தாருன்னா, டாஸ்மாகில் கொடுத்த காசுக்கு கூவுறதுக்காக அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர். இன்று வரை அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கலனாலும் எல்லாத்தையுமே அவர் தனி ஒரு கௌரவம் கொடுத்து வைத்திருப்பதற்கு காரணம் செந்தில் பாலாஜி கொடுத்த காசுக்கு ஸ்டாலின் கூவினார் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, ராசான ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அவங்க குடும்பத்தில். காரணம் 2Gக்கு அவங்க கொடுத்த காசு. 2Gக்கு ராசா கொடுத்த காசுக்காக ராசாவை புகழ்ந்து ரொம்ப நாள் கூவிக்கிட்டு இருந்தார். ஆக கொடுத்த காசுக்கு கூவுவர்கள் நீங்கள் தான், உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு இதை போடணுன்னு இருக்கார், யார் வேட்பாளர். அப்போ கட்சியில் பழைய ஆளுங்கள்லாம் ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. அங்கே பவானி ராஜேந்திரன்னு சொல்லி பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சத்யேந்திரன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு திமுகவில் அனுபவம் உள்ளவர். அவங்க குடும்பத்துக்கு தான் டிக்கெட் கொடுக்கணும் இதுக்கு 2009 MP எலெக்ஷனில் அப்படின்னு வச்சுருந்தார் உங்கள் அப்பா. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கொடுத்த காசுக்கு கூவுனது பூரா செந்தில் பாலாஜி, இவங்க தனியார் மருத்துவக் கல்லூரி, ராசாவுக்கு உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து ஊதுனீங்க.
இப்போ அன்னைக்கு 2009 பெரிய பெரிய வெட்டரன்கள்லாம் கேட்குறான் ராமநாதபுரம் தொகுதி எம்பிக்கு. ஆனால் யாருக்கு இப்போ கூவினாருன்னா உங்கள் அப்பா ரித்தீஷ்னு சொல்லி ஒரு புது ஆள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை வச்சு கோடிக்கணக்கில் காரை வாங்கி கனிமொழிக்கு கொடுத்து கனிமொழிகிட்ட போய் ஒரு பணத்தை கொடுத்த உடனே அந்த ரித்தீஷ் கொடுத்த இதுக்காக வாங்கின காசுக்காக உங்கள் அப்பா கூவி ரித்தீஷ் அம்மா இப்போ வேட்பாளராக அறிவிச்சாரா இல்லையான்னு கேளுங்க. அவங்க கொடுத்த காசுக்கு அதுக்கப்புறம் அந்த அவர் ரித்தீஷ் அனௌன்ஸ் பண்ண உடனே கருணாநிதி என்ன சொன்னார் கனிமொழிகிட்ட, ஏம்மா நீ அழகிரிகிட்ட கேட்டுக்க, அழகிரி சரின்னா நான் போட்டுடுறேன்னு ஒன்று. கனிமொழி அவங்க அழகிரிக்கு ஃபோன் பண்ணி அழகிரி என்ன சொல்லிட்டார், இவர் என் தேர்தல் செலவெல்லாம் நீ ஏற்றுக்கிறையா? ரித்தீஷ் சொன்னார் ஏற்றுக்கிறேன், உடனே எம்பி. ஆக கொடுத்த காசுக்கு கூவுறது பூரா உங்கள் குடும்பத்து வழக்கம், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே தான் அது. எடப்பாடி போய் கொடுத்த காசுக்கு கூவுனா என்ன, பாஜக என்ன எலெக்ஷனாக வந்துருச்சு, அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க, கூவிக்கிட்டு இருக்காங்க. காசுக்காக கூவுற கூட்டம் உங்கள் திமுக தான் அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். எடப்பாடிக்கு பதில் சொல்ல தெரியாது, அதனால் அவர் சார்பில் நான் பதில் சொல்கிறதா வச்சுக்கேன்.